Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டோன்ட் லெட் ஹிம் ஃபைண்ட் யூ. இப்போ 2024ல வந்த படம் தான். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மோசமான தன்னோட பழைய வாழ்க்கையை மறைச்சு ஹஸ்பண்ட் குழந்தைன்னு வாழ்ந்துட்டு இருக்க இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டர் கொலையில பிரைம் சஸ்பெக்டா மாட்டுறாங்க. அதுல இருந்து தன்னை எப்படி காப்பாத்தி குடும்பத்தையும் இழக்காம அதுக்குள்ள இருந்து வெளியில வர்றான்றதுதான் கதை. சரி வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து முகமூடி போட்ட ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறான். அப்போ ஒரு லேடி வந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு வீட்டை விட்டு வெளில வந்து பாக்குறாங்க. இந்த லேடி தான் படத்தோட ஹீரோயின். அவங்க கையில கன் வேற இருக்கு. யாரா நீ அப்படின்னு கேட்கும் போதே அவன் வேகமா ஓடி மறைஞ்சிட்டான். ஹீரோயின் பயந்துட்டே நிக்க, அவன் யாரு, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு எதுக்கு வந்தான் அப்படின்றதெல்லாம் இப்ப 6 நாளைக்கு முன்னாடி போய் பார்க்க போறோம். ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூடவும் ஒரே பொண்ணான சார்லி கூடவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. அவங்க பொண்ணும் ஹஸ்பண்டும் அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்றாங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி காலையிலே சாப்பிட்டுட்டு பார்க் போலான்னு 3 பேருமே அங்கதான் போயிருக்காங்க. அவங்க பொண்ணு தனியா விளையாடிட்டு இருக்க, ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஹீரோயின் இந்த டவுனுக்கு புதுசா வந்திருப்பாங்க. இப்ப அவர் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரை பார்த்ததும் லவ் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து பொண்ணுக்கு இப்ப 10 வயசு கிட்ட வளர்ந்துருக்கா. நம்ம 2 பேரும் ரொம்ப லக்கின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது பார்க்ல ஒரு பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருது. அவங்க அதுக்கு டேப்லெட்லாம் எடுப்பாங்க போல. பேக்ல தேடுறாங்க, ஆனா டேப்லெட் இல்ல. இவங்க இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு பேக்குள்ள தேடுறத பார்த்துட்டு ஹீரோயின் வேகமா ஹெல்ப் பண்ண வராங்க. இப்ப அந்த பாட்டி எடுத்துக்கிற டேப்லெட் இல்லைன்னதுமே எமர்ஜென்சி நம்பருக்கு ஹஸ்பண்டை கால் பண்ண சொல்றாங்க. அவரும் கால் பண்ணி நாங்க பார்க்ல இருக்கோம், இங்க ஒரு அம்மாக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவர்கிட்ட நிறைய மெடிக்கல் டேர்ம்லாம் சொல்லி அவங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மெடிசன் பத்தி நிறைய தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறாங்க. இப்ப அந்த பாட்டிமாக்கு நெஞ்சு வலி வந்து அவங்க மயங்கியே கீழே விழுந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக். உடனே நம்ம ஹீரோயின் சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் பண்றாங்க. இதை சுத்தி நின்றுட்டு இருந்த சில பேர் வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப அங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஹீரோயின் சிபிஆர் கொடுத்ததுனால அந்த பாட்டிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு போலீஸ் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. நாங்க இங்க பார்க்ல உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நான் பல்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், இல்ல, உடனே சிபிஆர் பண்ணேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர் டக்குன்னு எப்படி சிபிஆர் பண்ண தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறாரு. நான் ஹை ஸ்கூல்ல லைஃப் கார்டா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்போ 40 வயசு கிட்ட இருக்கும். ஹை ஸ்கூல்ல படிச்சதை வச்சு இப்ப வரை ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரி நீங்க கிளம்பலான்னு பார்க்கும்போது டிவி சேனல் ரிப்போர்ட்டர் ஒரு லேடி வந்து நீங்க எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா, 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுல இஷ்டம் இல்ல, முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சும்மா 5 நிமிஷம் தானே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா ஹீரோயின் எதுக்கோ பயப்படுறாங்க. இன்டர்வியூ எல்லாம் தர முடியாது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுமே ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட உன் பர்த்டே அன்னைக்கு நீ ஹீரோவா இருக்க, உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது, நான் இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சிருக்கணும், என்னை பத்தி யாருக்குமே தெரியாம நான் வாழணும்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியல, ஹீரோயின் எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்றது தெரியல. ஹீரோயின் அந்த பாட்டிக்கு சிபிஆர் பண்ண வீடியோ நிறைய பேருக்கு போய் அதை ஒருத்தன் பார்த்துட்டு இவ அவதான், எனக்கு நல்லாவே தெரியும், அவளை நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் போன்ல பேசிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயின் பாட்டிக்கு சிபிஆர் பண்ண நியூஸ் டிவில ஓடுது. டைரக்டா இன்டர்வியூ கொடுக்கல, ஆனா இது ஒரு நியூஸ் தானே, அதை டிவில போட்டாங்க. கூடவே ஹீரோயின் சிபிஆர் பண்ண வீடியோவும் சுத்தி இருந்தவங்க எடுத்தாங்கல்ல, அதையும் போட்டு விட்டாங்க. ஹீரோயின் பேர வேற சொல்லி நியூஸ் போடவும் இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அவங்க பொண்ணு கேக்குறா, ஏமா உன்னை ஒரு ஹீரோவா தானே பாக்குறாங்க, அது ஏன் உனக்கு பிடிக்கலன்னும் போது என்னோட பிரைவசில தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் அங்க இருந்து போறாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் புரியல. இப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீடியோவை பார்த்துட்டு அது அவதான், நான் அவளை தேடி போக போறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான்ல, அவன் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துட்டான். வெளியில வந்து நின்று கதவை தட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் வந்து கதவை திறக்கிறாரு. இப்ப வந்தவன் தன்னை ஒரு ரைட்டர்னு சொல்றான், அதுவும் கிரைம் ஸ்டோரி எழுதுற ரைட்டரான். ஹீரோயின் ஹஸ்பண்டும் கிரைம் ஸ்டோரி எழுதுற ரைட்டருக்கு இங்க என்ன வேலை, நீங்க தப்பான வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் அவங்க ஒய்ஃபை தான் பார்க்க வந்தேன், அவங்கள நியூஸ்ல பார்த்தா இங்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் அனுப்ப பாக்குறாரு. அந்த ரைட்டரும் சரி நான் போறேன் அப்படின்னு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட ரோஸ் பத்தி கதை எழுதணும்னு நினைக்கிறதா மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரோஸ்ன்ற பேரை கேட்டதுமே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. இப்போ ஹீரோயின் கிட்ட விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு அந்த ரைட்டர் பத்தியும் சொல்லும்போது சும்மா ஏதோ வளரிட்டு போறான்னு அவங்களும் சமாளிக்க பார்க்க, ஆனா ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீ வந்த ஊர்ல இருந்து தான் அவன் வந்திருக்கான், உன்னோட பழைய பேரை கரெக்டா சொல்றான். ரோஸ் ஹீரோயினோட பழைய பேர் போல கிரைம் ஸ்டோரி பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ற ரைட்டர் உன்னை தேடி எதுக்கு வரணும், நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் ரொம்ப கான்பிடென்ட்டா இல்ல நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலன்னு சொன்னதுமே ஹஸ்பண்டும் நம்புறாரு. அந்த ரைட்டரோட விசிட்டிங் கார்டை கிழிச்சு குப்பையில போட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு கிஸ்
கொடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. நைட் ஹஸ்பண்ட் நல்லா தூங்குனதும் ஹீரோயின் மெதுவா பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து அந்த ரைட்டரோட விசிட்டிங் கார்டை குப்பையில கிழிச்சு போட்டதை எடுத்து நம்பரை நோட் பண்ணி அப்பவே கால் பண்றாங்க. அங்க அந்த ரைட்டர் ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கியிருப்பான். இவங்க கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ சொன்னியாம என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும், அதை நான் இந்த உலகத்துக்கே சொல்ல போறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட தங்கச்சியை கொலை பண்ணிட்டு அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து வேற பேரோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, நான் யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல ஹீரோயின் இன்னொரு பொண்ணு கூட சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் நமக்கு காட்டுறாங்க. அப்போ இந்த ஆள் சொல்றது உண்மையா இருக்குமோ என்னவோ ரைட்டர் ஹீரோயின் கிட்ட உன் தங்கச்சி மோசமானவன் தான், அதனால நீ அவளை கொலை பண்ணிட்டு வேற வழி இல்லாம இங்க வந்து இருக்கலாம், உன் சைடு ஸ்டோரியையும் நான் எழுதுறேன், உன் அம்மா வேற அந்த ஊர்லயே பணக்காரங்க, பவர்ஃபுல்லான ஆளு, அவங்களுக்கு பயந்து கூட நீங்க வந்திருக்கலாம், ஆனாலும் இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சிட்டியே கஷ்டம்தான் அப்படின்னு ஹீரோயின் அம்மா பத்தி எல்லாம் சொல்றான். ஆனா ஹீரோயின் நான் யாரையும் கொல்லல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரைட்டர் இருந்துட்டு நாளைக்கு 3 மணிக்கு நம்ம கஃபேல மீட் பண்றோம்னு சொல்றான். ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி வந்து தொலைக்கிறேன், அது வரைக்கும் இன்டர்நெட்ல எதுவும் எழுதி போட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இவங்க இப்படி சொல்லும் போதே ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கன்றது புரியுது. அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் லேடி ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கே கால் பண்ணி ஹீரோயினை பத்தி அவங்க ஒரு மர்மமா இருக்காங்க, இன்டர்வியூ தர முடியுமா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட்க்கு தெரியும்ல ஒய்ஃப்க்கு இன்டர்வியூ பண்றதெல்லாம் இஷ்டமே இல்லைன்னு, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே 3 மணி ஆயிடுச்சு. ஹீரோயின் அந்த ரைட்டர் சொன்ன கஃபேல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் நல்ல திமிரா அவங்க முன்னாடி வந்து உட்கார்றான். நேர்ல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு வேற வலிறான். ஹீரோயினும் என்ன பண்றது நல்லா மாட்டிக்கிட்டேமேன்னு கோவமே வராத மாதிரி சிரிச்சுட்டு நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாதுன்னா சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் கதை எழுதுறதுக்காக வந்தேன்னு தானே சொன்னான். ஆனா இப்போ காசு கேட்டு மிரட்டுறான். $50,000 கொடுத்தா போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இருந்துட்டு அதை எப்படி உன்னை நம்ப முடியும், திரும்ப வந்து காசு கேட்டனா அப்படின்னு கேட்கும்போது இப்ப போறேன், திரும்ப வேணும்னா கேட்கதான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப பண்றான். ஹீரோயின் காசுலாம் தரேன்னு சொல்லல, அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் இப்ப நான் நேரா ரூமுக்கு போய் கதை எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு வெறுப்பேத்திட்டு போறான். இப்ப ஹீரோயின் சொல்ற மாதிரி அவங்க வேற ஒருத்தங்க அப்படின்னா அவங்க இப்படி பயப்பட தேவையே இல்லை. ஆனா பயப்படுறாங்க. வீட்டுக்கு போய் அவங்களோட பேங்க் பேலன்ஸை பார்த்தா அதுல வெறும் $24,000 தான் இருக்கு. என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டே இருக்க. இப்ப நைட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிட்டு வந்ததும் இன்னைக்கு அந்த டிவி சேனல்ல இருந்து ரிப்போர்ட்டர் கால் பண்ணி திரும்பவும் தொல்லை பண்றாங்க. உன்னை மர்மமான ஆள்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க நாம ஏன் உண்மையை ஒத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. என்ன உண்மைன்னு பார்த்தா இவர்கிட்ட ஹீரோயின் என்ன கதை சொல்லி வச்சிருக்காங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால வீட்டை விட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்திருக்காங்க, பேரை மாத்திட்டு வாழ்ந்ததாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. அதனால அவர் கேஷுவலா நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க பொண்ணு சார்லி அம்மாவை பத்தி என்ன நினைப்பான்றதுதான். இப்ப நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க தங்கச்சி ஒருத்தங்களை கொன்னதான் சொல்றாங்கல்ல, அந்த தங்கச்சி நீ எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து எடுத்துக்கிற, அவன் உன்னை லவ் பண்றதா சொல்றான்னு கோவமா ஹீரோயினை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. அப்போன்னு ரைட்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உடனே போன் எடுத்துட்டு பெட்ல இருந்து இருந்துச்சு அந்த ரூமை விட்டு போறாங்க. இந்த வாட்டி ஹஸ்பண்ட் தூங்கல, முழிச்சுதான் இருந்திருக்காரு. ஹீரோயின் வெளியே போனதுமே மெதுவா பின்னாலே வந்து என்ன பண்றாங்கன்னு பாக்குறாரு. இப்ப ஹீரோயின் அந்த ரைட்டருக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி என்கிட்ட $23,000 மட்டும்தான் இருக்கு, அது மட்டும்தான் என்னால தர முடியும்னு சொல்ல அவன் இருந்துட்டு அப்படியா அப்ப மீதி காசுக்கு அவன் கூட ஒன்னாயிரம் அப்படின்னு சொல்றான். அது கனவுல கூட நடக்காதுன்னு அவங்க சொல்லும்போது உனக்கு வேற வழி இல்லம்மா, நான் தங்கியிருக்க ஹோட்டல் உன் வீட்டுல இருந்து 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் பேரு ரூம் நம்பர்லாம் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். பின்னால நின்றுட்டு இருந்த ஹஸ்பண்ட்க்கு இவங்க பேசினதான் கேட்டுருச்சா என்னன்னு தெரியல. அவங்க காலை கட் பண்ணதுமே இவர் உள்ள போயிட்டாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நைட்ல அந்த ரைட்டர் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமை கட்டுறாங்க. அவன் உள்ள உட்காந்து கதை எழுதிட்டு இருக்கான். அப்ப அவனோட ரூம் கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. செல்லக்குட்டி வந்துட்டா அப்படின்னு போய் கதவை திறந்தா ஒரு கையும் கண்ணும் தான் தெரியுது. டக்குன்னு ரைட்டரை சுட்டு சாவடிக்குது. யார் என்னெல்லாம் காட்டவே இல்லை. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் இன்னும் எழுதிக்கல. அப்ப அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா இவங்களோட தங்கச்சி கூட சண்டை போட்டு அவங்கள கத்தி வச்சு குத்துற மாதிரி அந்த கனவோட முழிக்கிறாங்க. மணி 9:20 ஆயிட்டு. இவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் கிளம்பிட்டார் போல. ஒரு பேப்பர்ல பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டா, ஈவினிங் நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நாம 2 பேரும் பேசணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சரின்னு அவங்களும் பெட்டை விட்டு எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க போனா
கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு ஒரு டிடெக்டிவ் லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து நைட் அந்த ரைட்டரை சுட்டு சாகடிச்சிருக்காங்கல்ல, அது சொல்லி விசாரிக்க வந்ததா சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் மூஞ்சில எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்ல. ரைட்டர் செத்ததுக்கு ஷாக்கான மாதிரியும் இல்ல, பயப்படுற மாதிரியும் இல்ல. இப்போ டிடெக்டிவ் லேடி ஹீரோயின் கிட்ட அந்த ரைட்டர் சாகிறதுக்கு முன்னாடி உங்களோட கதையை தான் எழுத ஆரம்பிச்சிருந்திருக்காரு, அதான் உங்களை விசாரிக்க வந்திருக்கோன்னு சொல்லும் போது ஹீரோயின் சிரிச்சுட்டே, என்னை பத்தி நியூஸ்ல வந்ததுல இருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, அந்த ரைட்டரும் வந்திருந்தாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நைட் நீங்க எங்க இருந்தீங்க, உங்களோட அழிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது, நேத்து ஃபுல்லாவே நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தேன், காலையில தான் அவர் ஆபீஸ்க்கு போறாருன்னு சொல்ல அந்த டிடெக்டிவும், சார் நான் கிளம்புறேன்னு வெளியில போயிட்டு இன்னும் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும், அந்த வீடியோல நீங்க வயசான அம்மாக்கு சிபிஆர் பண்ணது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்துச்சு, மெடிக்கல் ட்ரைனிங் ஏதாவது போனீங்களான்னு கேக்குறாங்க. நான் லைஃப் கார்டா இருந்தப்போ கொடுத்த ட்ரைனிங் தான் சமாளிச்சுட்டு அந்த டிடெக்டிவ் வீட்டை விட்டு போனதும் விறுவிறுன்னு கிச்சனுக்கு போய் வெறித்தனமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, தேய்ச்சி தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு நிக்கும் போது இப்போ ஒரு மெசேஜ் வருது அன்னோன் நம்பர்ல இருந்து, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு. இப்பதான் ஒருத்தன் தொல்லை முடிஞ்சதுன்னா இப்ப அடுத்து இன்னொருத்தன் யாரா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே அந்த டிவி சேனல் ரிப்போர்ட்டர் அந்த லேடியை காட்டுறாங்க. ரைட்டர் இறந்து போனான்ல, அவன் பொதுவாவே இந்த மாதிரி சால்வ் பண்ணாத கொலை குற்றத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி கதை எழுதுவானா, நிறைய இடத்துல வம்பு பண்ணிருப்பான் போல, அதனால யாரோ ஒருத்தங்க சாகடிச்சிட்டாங்கன்னு ரிப்போர்ட்டர்ஸ்ங்க மத்தியில பேச்சு, யார் கொலை பண்ணான்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணணும்னு கேட்ட அந்த ரிப்போர்ட்டருக்கு ரைட்டர் கேஸ கண்டுபிடிச்சு பெருசா ஏதாவது பண்ணணும்னு ஆசை. ஆனா அவளோட சீனியர் இதெல்லாம் உன் வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட கூட வேலை செய்யற ஒருத்தன்ட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. சரி எனக்கு நிறைய ஆளுங்களை தெரியும், நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு கூட வேலை பார்க்கறவன் சொல்ல, இப்ப அப்படியே ஹீரோயின் வீட்டுல காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பாதியிலே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரு. ஹீரோயின் தான் கால் பண்ணி போலீஸ் விசாரிச்சுட்டு போனது சொல்லிருப்பாங்க போல. ஹீரோயின் அந்த டிடெக்டிவ் கிட்ட எவ்வளவு கான்பிடன்ஸா பேசினாங்க, ஆனா இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப பயந்த மாதிரி பேசுறாங்க. ஹஸ்பண்டும், அதான் நீ என் கூட தான் நைட்டு ஃபுல்லா இருந்த, போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னும் போது சொன்னதான், ஆனா அந்த ஹோட்டல் நம்ம வீட்டுல இருந்து வெறும் 5 நிமிஷம் தான், நீங்க தூங்குன டைம்ல நான் வெளியில போயிட்டு வந்திருப்பேன், போலீஸ் சந்தேகப்படுவாங்க, அவன் லேப்டாப்ல வேற பேர் இருந்திருக்கு அப்படின்னு ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்க. ஹஸ்பண்ட் டைரக்டாவே, நேத்து நைட் நீ தனியா போய் போன் பேசினதா நான் பார்த்தேன், நீ அவங்கிட்ட தான் பேசினியா அப்படின்னு கேட்டுடுறாரு. அவங்களும், ஆமா அவங்கிட்ட தான் பேசினேன், என்னோட கதையை எழுத வேணான்னு சொன்னேன், அதுக்கு அவன் காசு கேட்டு என்னையே கூப்பிட்டான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. சரி நம்ம போலீஸ்க்கு போலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லும்போது போலீஸ் என்ன நம்பவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் நீ வீட்டை விட்டு வந்ததுனாலே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தான் வேற ஏதோ பெருசா மறைக்கிறாங்களே, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல, அதனாலதான் போலீஸ் கிட்ட எல்லாம் போகவே கூடாது, என்னை பத்தி தெரியவே கூடாது, என் பொண்ணு என்னை பத்தி என்ன நினைப்பான்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க பொண்ணு கிட்ட நம்ம எங்கேயாவது வெக்கேஷன் போலாமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அவரும் என்ன திடீர்னு வெக்கேஷன் போலான்னு பேசுற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு டவுட் வந்தாலும் பொண்ணு இருக்கான்னு எதுவும் பெருசா கேட்டுக்கல. அப்படியே அங்க அந்த டிவி சேனல் ரிப்போர்ட்டரை பார்த்தா கூட வேலை செய்யறவங்க கிட்ட ரைட்டர் கேஸ் பத்தி ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவன் பெருசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கான். அந்த ரைட்டர் போன்ல ஒரு ஆப் வச்சிருந்திருக்கான். அந்த ஆப் கால் பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்டா கொடுத்துரும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்திருக்கான். இப்ப அதுல கண்டிப்பா ஹீரோயின் பேசுனதெல்லாம் இருக்கும்ல, நல்லா மாட்ட போறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் எல்லாத்தையுமே வாசிச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, அந்த ரைட்டர் உங்ககிட்ட பேசின காலை நான் பார்த்தேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி கொலை பண்ணிட்டு பேரை மாத்திட்டு நீங்க இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கதா அவர் உங்ககிட்ட பேசியிருக்காரு, உங்ககிட்ட பேசின அடுத்த நாளே அவர் சாகடிக்கப்பட்டிருக்காரு, எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமா, நீ டிவில என்ன பத்தி சொன்னதுனாலதான் அவன் என்ன தேடி வந்தான், போலீஸும் என்கிட்ட விசாரிச்சாங்க, நான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நீ என்கிட்ட தேவையில்லாம பேசாத அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டர், ஒரு இன்டர்வியூ கேட்டேன் முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க இங்க வந்து நிக்குது அப்படின்னு நக்கலா பேசிட்டு காலை கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. ரிப்போர்ட்டர் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு அவங்க காருக்குள்ள ஏற, சும்மா வீட்டுக்கு கிளம்புற சீன் எல்லாம் காட்டும் போதே தெரியுது சம்பவம் நடக்க போகுதுன்னு. அவங்க காருக்குள்ள ஏறி டிரைவர் சீட்ல உட்கார்ந்ததுமே பின்னாடியில இருந்து யாரோ கழுத்தை புடிச்சு நெரிச்சு சாகடிச்சிட்டாங்க. இப்பவும் அந்த ஆள் யாருன்னு நமக்கு காட்டல. அப்படியே நைட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. போனுக்கு மெசேஜ் வருது, அன்னோன் நம்பர்ல இருந்து தான், நம்ம குடும்பத்தை யாருமே அழிக்க முடியாதுன்னு சத்தியம் பண்றேன் அப்படின்னு. பக்கத்துல படுத்திருந்த ஹஸ்பண்ட் இப்ப எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு கேட்க, ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரை உட்கார வச்சு, நான் உங்களையும் நம்ம பொண்ணையும் ரொம்ப நேசிக்கிறேன், என் பழைய வாழ்க்கையில நடந்ததை மறந்துட்டு இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு டிஸ்கிளைமர் மாதிரி சொல்லிட்டு அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்ம
நமக்கும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்ப நர்ஸா இருந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருந்ததா சொன்னாங்கல்ல, அந்த தங்கச்சி ஜஸ்டின் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஜஸ்டின் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து உன் கூட சேர்றதுக்கு தான் நான் உன் தங்கச்சியவே கல்யாணம் பண்ணேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி இருந்திருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு தெளிவா சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அவன் தங்கச்சி கிட்ட வேற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். உன் அக்கா தான் என்ன லவ் பண்றா, என் கூட ஒன்னா இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் தங்கச்சி கிட்ட போய் சொல்லி விட்டுட்டான். ஒரு நாள் டியூட்டி முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டிஸ்டர்பா தங்கச்சி வீட்டுக்குள்ள இருந்திருக்கா. அவ கையில கத்தி இருந்திருக்கு. இத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஜஸ்டின் என்னவோ மாத்தி சொல்லியிருக்கான்னு. தங்கச்சி அக்காவை பார்த்ததுமே கத்திய வச்சு குத்த வந்துட்டா. அதுல இருந்து தப்பிக்க சண்டை போடும் போதுதான் ஹீரோயின் அவங்க தங்கச்சியவே குத்திருப்பாங்க. இப்ப போலீஸ் வந்தா கண்டிப்பா நம்மளதான் புடிச்சு ஜெயில போடுவாங்கன்னு தான் பயந்து போய் ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயின் வீடியோ வைரல் ஆச்சா. அதை பார்த்த ஜஸ்டின் தங்கச்சி புருஷன் அவன் தான் இதெல்லாம் பண்றான்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த மெசேஜையும் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறாங்க. அவரும் சரி இதெல்லாம் சொல்லி நம்ம போலீஸ்க்கு போயிடலாம், இது நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லும் போது நம்ம போலீஸ் கிட்ட போறதுதான் ஆபத்து, நான் சொல்றதை எதையுமே நம்ப மாட்டாங்க, நம்ம பொண்ணு என்னை பத்தி என்ன நினைப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொஞ்ச நாள் எங்கேயாவது மறைஞ்சிருக்கலாம், நிலைமை கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் திரும்ப வருவோம்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கும் அதுதான் சரின்னு தோணுது. பொண்ணு கிட்ட நாம இன்னைக்கு வெக்கேஷன் போக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆபீஸ்க்கு போய் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது அங்க டிடெக்டிவ் லேடி வந்துடுறாங்க. ஹீரோயின் உண்மையெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டதுனால அவர் கொஞ்சம் சமாளிச்சு பேசுறாரு. டிடெக்டிவ், அந்த ரைட்டர் கூட உங்க ஒய்ஃப் பேசிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது நான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, என் லாயரை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு அவரும் ஆபீஸ்ல இருந்து கார்ல கிளம்ப அவர் காரை ஒருத்தன் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் வந்துச்சுல, ஒருத்தன் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அந்த சீன். ஒரு ஆள் ஜன்னல் வழியா உள்ள பாக்குறான். உள்ள ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் பொண்ணு கிட்ட வெக்கேஷன் போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உடனே குஷியில என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கால் பண்ணி சொல்ல போறேன் அப்படின்னும் போது இல்ல யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் பதட்டம் ஆகுறாங்க. பொண்ணு கிட்ட இருந்து நிறைய விஷயம் மறைக்கிறோம்னு ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க இருந்து எந்திரிச்சு போயிட பொண்ணு கேக்குறா எங்கப்பா போறீங்க அப்படின்னு. இருமா வந்துடுறேன்னு போக ஹீரோயினும் அவர் பின்னாலேயே போறாங்க. இன்னைக்கு வேற அவர் டிடெக்டிவ் கிட்ட போய் சொல்லிட்டாரா, பொண்ணு கிட்ட வேற எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி இருக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கோவப்படுறாரு. ஹீரோயின் நம்மள பாதுகாக்கிறதுக்கு தானே இப்படி பண்றோம், இதுதான் நமக்கு சேஃப், அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு பேசிட்டு இருக்கும்போது பொண்ணு வந்துட்டா. பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுட்டு என்னம்மா என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு கேட்கும்போது சமாளிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்கன்னு அந்த பொண்ணு கோச்சிட்டு ரூம்ல போய் படுத்துக்கிட்டா. நம்ம கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, அப்பா அம்மாவுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு நினைக்குது. ஹீரோயின் பொண்ணோட ரூமுக்கு போய் பக்கத்துல உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கீழே தனியா இருக்க ஹஸ்பண்ட் குப்பையெல்லாம் வெளியே எடுத்து கொண்டு போய் போடுவோன்னு வெளியில போக அங்கதானே அந்த மர்ம நபர் ஒருத்தன் இருக்கான். அது தெரியாம அவனும் குப்பையை போட்டுட்டு நிற்கும் போது லைட்டா அவனோட நனலை பார்த்து நல்ல வேலை கொஞ்சம் உஷாராயிட்டாரு, ஜஸ்ட் மிஸ் சுட்டுப்பான். இப்ப அப்படியே அவனை அடிக்க போக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு மேல இருந்து ஹீரோயின் குடுக்குடுன்னு வெளியில வந்து பார்க்க அந்த மர்ம நபர் கொண்டு வந்த துப்பாக்கி கீழே தான் கிடக்குது. அதை நல்ல வேலையை எடுத்துட்டாங்க. இப்ப அந்த மர்ம நபர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தது. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவர் அடிச்சு போட்டான். அவர் மயங்கிட்டாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு பெருசா ஒன்னும் அடியலாம் இல்ல, மயக்கம் தான். இப்ப எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. பொண்ணு பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் ஹீரோயின் சார் நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போக பாக்குறாங்க. கேஷே இல்ல, கார்ல இருக்கு. சார் நான் எடுத்துட்டு வரேன் ரூமை விட்டு வெளியில வர திரும்ப அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லிடாத, நான் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல. காருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த டிடெக்டிவ் லேடி வந்துட்டாங்க. ஹீரோயினை நிறுத்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லும் போது நான் இங்க வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சியை கொலை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு வந்தாங்கல்ல, அதுக்கு இப்ப அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஹீரோயின் இருந்துட்டு என் குடும்பத்துக்கு இப்ப ஆபத்து, என்ன நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிரம் பயப்படுறாங்க. அதுக்கு அந்த டிடெக்டிவ் உங்க ஹஸ்பண்டுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது என் கையில இருக்கு, நான் உங்களை பாத்துக்கிறேன், பர்சனல் செக்யூரிட்டி போட சொல்றேன், நீங்க இப்ப ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது சரி அப்போ நான் என் ஃபேமிலி கிட்டயாவது சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் பின்னாலேயே துரத்த ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியிலேயே ஓடிட்டாங்க. இவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு ரூம்ல ஹஸ்பண்டும் பொண்ணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. வர கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, அம்மா எங்க போனாங்க நான் பாத்துட்டு வரேன்னு வெளியில வருது. இப்பதான் பார்த்தா அந்த மர்ம நபர் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல உட்கார்ந்துருக்கான். அந்த குட்டி பொண்ணு இப்ப தனியா வர வெளியில போறா. அதை
பார்த்துட்டு இவனும் பின்னாலே ஃபாலோ பண்ணி போறான். அங்க ஹீரோயினை பார்த்தா ஒரு டாக்ஸி புக் பண்ணி எங்கேயோ போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. அங்க ஹாஸ்பிட்டல்ல டிடெக்டிவ் லேடி வேகமா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, உங்க ஒய்ஃப் எங்க, அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ண போற நேரம் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க, இப்ப அவங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இது எதுவுமே தெரியாதுல்ல, பொண்ணு வேற அவங்கள தேடி போயிருக்கால, அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. போலீஸ் கிட்டையும் என் பொண்ணு என் ஒய்ஃபை தேடி தான் போனா, அந்த கொலைகாரை இப்ப இங்க வந்து என்ன பண்றது அப்படின்னு பாத்துற போலீஸும் அந்த சின்ன பாப்பாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு டாக்ஸி பிடிச்சாங்கல்ல, ஒரு ஹோட்டல்ல இறங்குறாங்க. அந்த ஹோட்டல் பக்கத்திலேயே ஒரு ஏடிஎம் இருக்கு. அதுல காசு எடுத்துட்டு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி ரூம்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்றாங்க. அவர் போனை எடுத்ததுமே பொண்ணை காணோன்னு பதட்டமா சொல்ல, அவன் தான் நம்ம பொண்ணை கடத்திருப்பான், என் தங்கச்சி புருஷன் ஜஸ்டின் அப்படின்னு பயப்படுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசி முடிச்சதுமே அந்த அன்னோன் நம்பருக்கு என் பொண்ணு எங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அங்க இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயின் ஏடிஎம்ல காசு எடுத்தாங்கல்ல, அந்த பேங்க் மெசேஜ், அதுல எந்த இடத்துல வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கு. அதை பார்த்துட்டு உடனே ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாரு. படத்துல ஒரு மர்மமான ஆளை காட்டிட்டே இருந்தாங்கல்ல, இப்பதான் அவனோட மூஞ்ச காட்டுறாங்க. அவன் ஹீரோயினோட பொண்ணை கூட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த பொண்ணு பயந்துட்டே அவன் கூட போகுது. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல விடுறான். அந்த ரூமை பார்த்தா அந்த பாப்பாக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு. அவளுக்கு பிடிச்ச திங்ஸ், அவளுக்கு ஏத்த மாதிரி பெட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணை வந்து கடத்திருக்காங்க. அந்த பாப்பாவும் கத்தல, தப்பிக்க ட்ரை பண்ணல, பயத்திலேயே ரொம்ப அமைதியா கூடவே வருது. இனிமே நீ இங்கதான் இருக்க போறேன்னு சொன்னதும், இல்ல நான் என் அம்மா அப்பாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாது, நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேங்க் மெசேஜ் வச்சு ஹீரோயின் ரூம் புக் பண்ண ஹோட்டலுக்கும் வந்துடுறாரு. அங்க வந்து ரிசப்ஷன்ல ஹீரோயினோட போட்டோவை காட்டி கேட்கும்போது, ரிசப்ஷன்ல ஒருத்தன் இருப்பான், அவன் ரூம் புக் பண்ணணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, அவனுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி ஹீரோயின் எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாரு. வெளியில இருந்து சத்தம் கொடுத்ததுமே ஹீரோயின் வந்து கதவை திறந்து சாரி சாரின்னு சொல்லி அவரை உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப திரும்ப அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, நீ இப்ப எங்க இருக்கன்னு அட்ரஸ் சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அந்த மெசேஜ ஹஸ்பண்ட் கிட்டையும் காட்டி, இது கண்டிப்பா என் தங்கச்சி புருஷன் ஜஸ்டின் தான், எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு நான் வேணும், என்னையும் நம்ம பொண்ணையும் அவன் வச்சுக்கலான்னு பாக்குறான் அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. சரி இப்ப என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு, அவன் சொல்ற மாதிரி நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க போல. அங்க அந்த ஜஸ்டின்றவன், இவனை நம்ம இப்போதைக்கு ஜஸ்டின் வச்சுக்குவோம், இவனை யாருமே ஜஸ்டின் கூப்பிடல, தான் தான் ஜஸ்டின் இவனும் சொல்லல, இருந்தாலும் நாம இவனை அப்படியே வச்சுப்போம். இவன் இப்போ ஹீரோயின் பொண்ணுகிட்ட உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்றாங்க அப்படின்னு ஹாலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா வயசான லேடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க தான் ஹீரோயினோட அம்மாவான். அதே மாதிரி நம்ம ஜஸ்டின் ஒருத்தன் சொன்னோம்ல, அவன் தான் நிஜமாவே ஜஸ்டின், ஹீரோயினோட தங்கச்சி புருஷன். இப்ப ஹீரோயினோட அம்மாவும் இந்த ஜஸ்டினும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினையும் அவங்க பொண்ணையும் இங்க இருந்து கூட்டிட்டு போய் 4 பேரும் ஃபேமிலியா இருக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் அம்மா அந்த சின்ன பாப்பாவை உட்கார வச்சு, இனிமே நீ எங்க கூட தான் இருக்க போற, நீ அம்மா அப்புறம் ஜஸ்டின் நான் எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம்னு சொல்றாங்க. அந்த பாப்பா மூஞ்சி சோகமா வச்சுட்டு, அப்ப என்னோட அப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்டின் தான் இனிமே உனக்கு அப்பான்னு சொல்லிட அந்த பாப்பா அழுகுது. இன்னும் கொஞ்ச நாள் போனா நீயே இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போமா அப்படின்னு கிளவி சொல்லிட்டு இருக்கா. ஜஸ்டின்றவன் ஹீரோயின் மறைஞ்சிருக்க ஹோட்டலுக்கு கார்ல வந்து இறங்குறான். அச்சோ கண்டுபிடிச்சிட்டான் போலன்னு பார்த்தா ஹீரோயின் தான் அவனுக்கு அட்ரஸே கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த ஜஸ்டின் வந்ததும் அவன் கூட கார்ல ஏறி போறாங்க. கூட ஹஸ்பண்ட் இருந்தாரு எங்கடான்னு பார்த்தா அவர் மெதுவா ஒரு காரை எடுத்துட்டு இவங்க போற காரை ஃபாலோ பண்றாரு. இப்பதான் அந்த ரைட்டரையும் ரிப்போர்ட்டரையும் யார் கொலை பண்ணதுன்னு தெரிய வருது. வேற யாரு, இந்த ஜஸ்டின் தான், உனக்காக தான் எல்லாம் பண்ணேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப அன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வந்தது அது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நாம ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது உன் புருஷன் தான், அவன் கதையை முடிக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இப்பதான் அவங்க அம்மாவும் அங்க இருக்காங்கன்னு தெரிய வர, அவங்கதான் இது எல்லாத்துக்குமே காரணமா, உன் மனசை மாத்தி உன்னை இப்படிலாம் பண்ண வைக்கிறாங்களா, நீ அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத, அவங்க கிட்ட எதிர்த்து நில்லுன்னு கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் அந்த லேடியை எதிர்த்து யாராலையும் நிக்க முடியாது, நீயும் அமைதியாயிரு, அவங்க கிட்ட சண்டைலாம் போடாத, போடவும் முடியாது, சண்டை போடாம இருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அவங்க வர வேண்டிய இடம் வந்துருச்சு. ஹீரோயின் வேகமா உள்ள போய் ஃபர்ஸ்ட் பொண்ணை தான் ஹக் பண்றாங்க. அந்த பொண்ணு அம்மான்னு அழுவுது. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பார்த்ததுமே திட்டதான் செய்யுது. அப்புறம் சின்ன பொண்ணு முன்னாடி நிறைய பேச முடியாதுன்னு அந்த பாப்பாவை ரூமுக்கு கூட்டிட்டு போய் விட சொல்லிட, வெளியே பார்த்தா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. அந்த பில்டிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கார் நிறுத்திட்டு காருக்குள்ள கன் வச்சிருந்திருக்காரு. அதையும் எடுத்துட்டு மெதுவா வீடு பக்கத்துல வராரு. உள்ள ஹீரோயினோட பொண்ணை ரூமுக்கு அனுப்பிட்டு தாய்
கிளவி ஹீரோயினை போட்டு ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கு. நான் டிசிப்ளினா இருந்ததுனால தான் இவ்வளோ பேரு பவர் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. நாம இனிமே ஒன்னா குடும்பமா டிசிப்ளினா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் ஹஸ்பண்ட் இவங்களை தப்பிக்க வைக்க வழி கண்டுபிடிக்கிற வரை டைமை ஓட்டணும்னு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் உள்ள நுழைய முடியுமான்னு வீட்டை சுத்திட்டு இருக்கும்போது மேல ரூம்ல ஜன்னல்ல இவங்க பொண்ணு தலை மட்டும் தெரியுது. பொண்ணு அங்கதான் இருக்கான்னு பாத்துட்டாரு. உடனே ஒரு சின்ன கல்லை தூக்கி அந்த ஜன்னல் கண்ணாடியில போட பொண்ணு வேகமா ஜன்னல் கிட்ட வந்து அப்பாவை பார்த்துட்டா. கீழே இருந்து அவரும் எப்படியாவது வெளியே வர முடியுமா என்னன்னு பாருன்னும் போது அந்த பொண்ணு அந்த ரூமை சுத்தி சுத்தி தேடுது. கதவை திறக்கிறதுக்கு ஏதாவது ஹேர்பின் மாதிரி கிடைக்குமான்னு. அப்ப அந்த ரூம்ல சின்ன பிள்ளைங்க விளையாடுற சொப்பு சாமான்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. அந்த செட்ல ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் சாவி போடுற இடத்துல போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ப்ரொஃபஷனல் திருடனா ஈஸியா இருக்கும், இது சின்ன பொண்ணு தானே ரொம்ப கஷ்டப்படுறா. கீழே வேற சத்தம் கேட்டக்கூடாது, கீழே ஹீரோயின் நிலைமை மோசமாயிடக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணாம அவங்க அம்மா பேசுறதுக்கெல்லாம் பதில் மட்டும் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேல பொண்ணு கஷ்டப்பட்டு கதவை திறந்துட்டா. இப்ப மெதுவா அப்படியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர நல்ல வேலை ஹால் முன்பக்கமா இருக்கு. இந்த பொண்ணு அப்படியே இறங்கி பின்பக்கமா கதவை திறக்கிறா. அவ அப்பாவும் கரெக்டா கதவு கிட்ட வந்துட்டாரு. ஆனா பார்த்தா கதவை திறந்த உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே உள்ள இருந்து தாய் கிழவி விறுவிறுன்னு முன்வாசல் வழியா வர இவங்களும் வெளியே போறதுக்கு வாசல் பக்கம் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அந்த ஜஸ்டின் வந்துட்டான், ஹீரோயினும் வந்துட்டாங்க. ஹீரோயின் விறுவிறுன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போலான்னு பார்க்கும்போது ஜஸ்டின் புடிச்சு வச்சுக்கிட்டான். ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கண்ணு இருந்துச்சுல, அவர் அதை எடுத்து நீட்டி என் பொண்ணை யாரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜஸ்டின் கிட்ட ஒரு கண் இருந்திருக்கும், அதை எடுத்து சொந்த பொண்ணு ஹீரோயின் நெஞ்சிலேயே வச்சு உன் பொண்ணை நான் கூட்டிட்டு தான் போக போறேன்னு மிரட்டுறாங்க. இந்த மூவ ஜஸ்டினே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவளை விட்டுருங்கன்னு அவனே சொல்றான். ஏன்னா அந்த கிழவி ஒரு மாதிரி நினைச்சது நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணும். இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அந்த கிழவி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சரி நான் கண்ணை கீழே போட்டுடுறேன்னு சொல்லிட்டு கீழே போட கரெக்டா அந்த கேப்ல ஹீரோயின் அவங்க அம்மா காலிலே மிதிச்சிட்டாங்க. அதுவும் ஹீல்ஸ வச்சு மிதிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி வந்துட்டாங்க. அந்த கிழவிக்கு சரியான அடி, அப்படியே கீழே உட்காந்துச்சு. இந்த கேப்ல இந்த ஜஸ்டின் கிழவி கையில இருந்து விழுந்த கண்ணை எடுத்துடுறான். உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேகமா கீழே கடந்த ஒரு கட்டையை எடுத்து அவன் மண்டையிலே அடிக்க அவனும் சரிஞ்சுட்டான். ஹீரோயின் டக்குன்னு போய் ஜஸ்டின் கிட்ட இருந்த கண்ணை எடுத்துட்டாங்க. இப்ப அப்படியே ஹஸ்பண்ட் எமர்ஜென்சி நம்பருக்கு போன் பண்ணி கிட்னாப்பிங்க்கும் அட்டம் மர்டருக்கும் ரிப்போர்ட் பண்றேன்னு கால் பண்ணிட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரத்திலே போலீஸ் வந்து 2 பேரையும் அள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஃபேமிலி திரும்பவும் ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயின் அவங்க தங்கச்சியை கொலை பண்ணிட்டதா போலீஸ் தேடிட்டு இருந்துச்சுல. இப்ப அந்த கேஸ்ல ஹீரோயின் வேணும்னே அவங்க தங்கச்சியை சாகடிக்கலன்னு கம்மியான தண்டனை 3 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட்னா ஜெயில போய் இருக்க வேணாம், வீட்டுல இருந்துக்கலாம். ஆனா போலீஸ் மட்டும் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. 200 மணி நேரம் கம்யூனிட்டி சர்வீஸ் செய்யணும்ன்றதும் தண்டனையில ஒண்ணு. எல்லாமே ஹீரோயினுக்கு ஃபேவராவே நடந்துருச்சு. ஹீரோயினோட அம்மாவுக்கும் அந்த ஜஸ்டினுக்கும் நாளையில இருந்து கோர்ட்ல ட்ரையல் ஆரம்பிக்குது. அவங்க பண்ண கொலைக்கு கண்டிப்பா அவங்களால வெளியவே வர முடியாது. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம், உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் நிஜமாலுமே கிரேட். ஒய்ஃப் சொன்ன எல்லாத்தையுமே நம்பினாரு, கொஞ்சம் கூட சந்தேகப்படல. கடைசி வர ஒன்னா இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. இந்த படத்துல பாதி வரைக்குமே ஹீரோயின் தான் வில்லியா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அந்த ட்விஸ்ட்டை நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா ட்விஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுடா, வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு, ஒரு டைம் பார்க்கலாம். சரி, அடுத்து ஒரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த படத்தை பத்தின உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க. பை பை.